என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு இன்று உன் பிரத்யங்கரா என்னை தள்ளிவிட்டு விடாதே. என்னாலும் அம்மாவை தள்ளி விடுவது போல இன்றும் தள்ளிவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை நீ இழக்கப் போகின்றாய் என்று அர்த்தம். ஏன் தெரியுமா? என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போகின்ற ஒருவரை அடையாளம் காட்டுவதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். அவரின் புகைப்படத்தையும் உனக்கு இன்று காண்பித்து கொடுக்க இந்த பிரத்யங்கரா நான் வந்து விட்டேன். நாளைய விடியலில் அப்படி யார் நமக்கு உதவி செய்ய போகின்றார் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிரத்யங்கரா, தேவையில்லாமல் யாரை பற்றியும் சிந்தித்து விடாதே. நீ நினைக்கின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு உதவி செய்ய போவதில்லை. உன் அம்மா நான் சொல்கின்ற இவர் மட்டும்தான் உனக்கு உதவிகளை செய்ய போகின்றார். எத்தனை பேரிடத்திலோ என் பிள்ளை உதவிகளை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் தோற்று போய் நிற்கின்றாய். இனி யாரிடத்திலும் உதவி என்று ஒரு நாளும் போய் நிற்கக்கூடாது என்று என் பிள்ளை எண்ண தொடங்கிவிட்டாய். நாம் யாரிடத்தில் சென்று உதவிகளை கேட்டாலும் அவர்கள் நம்மை காயப்படுத்ததான் துணிந்து நிற்கின்றார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இந்த காயத்தை நாம் அனுபவிக்க கூடாது என்று உணர்ந்து விட்ட நீ, நான் சொன்னவுடன் எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்றாய்? தேவையில்லாத விஷயங்களை பற்றி எதற்காக நீ யோசிக்கின்றாய்? இவர்கள் எல்லாம் உனக்கு நல்லது நடத்துவார்கள் என்று நீ கனவிலும் கண்டுவிடக்கூடாது. ஏனென்றால் உண்மையாகவே ஒருவர் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தால், உண்மையாகவே இவர் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்யக்கூடியவர் என்றால், நிச்சயமாக என்றோ உனக்கு உதவிகளை செய்திருப்பார். ஒரு காலமும் உன்னை காக்க வைத்திருக்க மாட்டார். ஒரு நாளும் அவர்கள் பின்னால் உன்னை அலைய விட்டிருக்க மாட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்பொழுது உனக்கு கஷ்டங்களை துடித்து கொண்டிருக்கின்ற, கஷ்டத்தில் துடிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்களை நம்பியா என் பிள்ளை இந்த அம்மா வாக்கினை கேட்கின்றாய்? இல்லை அல்லவா? நம் தாயானவள் நிச்சயமாக யாராவது ஒருவரை அடையாளம் காட்டி கொடுப்பாள் என்று நீ நம்புவது உண்மை என்றால் அம்மா வாக்கினை பொறுமையாக கேள். உனக்கு உதவி செய்யக்கூடியவரை நான் வெளிப்படையாக அவரின் பெயரோடு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் சட்டென்று நமக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணி ஏமாந்து போனது எல்லாம் போதும். இதற்கு மேலும் நீ ஏமாற வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் சந்தோஷத்தை தான் முழுமையாக கொடுக்க போகின்றது. இத்தனை காலமும் என் பிள்ளை கஷ்டப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நீ நல்லதை பெறப்போகின்றாய். அதற்கு உகந்த நாளாக நாளைய விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நாளைய நாளில் என் பிள்ளை உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையான மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நம்மை தேடி வருகின்ற இவரை நாம் ஒருபொழுதும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் அதிகமாக இருந்து விட்டாலே போதும். இந்த எண்ணத்தோடு என் பிள்ளை நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் பிழைத்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சற்று கவனமாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கைக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ தெளிவாகவே உணர்ந்து கொள்வாய். இன்று இந்த அம்மா சொல்வது என்னவென்று இப்பொழுது நீ கவனமாக கேள். என் பிள்ளையே, நாளைய விடியல் என்பது ஆவணி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல். இந்த கடைசி செவ்வாய்க்கிழமையில் உன்னை தேடி வந்து உதவியை செய்யக்கூடியவர் யார் என்று இப்பொழுதாவது கண்டுபிடித்து விட்டாயா? என் பிள்ளையே, நிச்சயமாக நீ நினைப்பது உண்மைதான். முருகப்பெருமான் தான் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றார். ஆவணி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் அவர் காரணமாக இருக்க போகின்றார். துன்பம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அவர் பொறுப்பேற்று கொள்வார்.
உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை விஷயங்களையும் அவர் முன்னின்று நடத்தி கொடுக்கப் போகின்றார் என்பதனை நீ உணரப் போகின்ற தருணத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். முருகனின் அருள் கிடைத்து விட்டால் வேறு என்ன இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட போகின்றது? அதிலும் குறிப்பாக சஷ்டி நாட்களில் அவரை வணங்குவதும் செவ்வாய்க்கிழமையில் அவரை வணங்குவதும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். முருக பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆவணி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் அவரை நீ வணங்கும் பொழுது நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க அவர் வரப்போகின்ற நாள். என் பிள்ளையை, நெற்றியில் விபூதியோடு யார் உன்னிடத்தில் வந்து பேசினாலும் அவர்களின் அன்பை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள். நல்ல ஆறுதலை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் முருகப்பெருமான் தான் இந்த ரூபத்தில் வந்திருக்கிறார் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தெய்வம் மட்டும்தான். இறைவனன்றி வேறு யாரும் இல்லை என்று நின்று நீ எப்பொழுதும் வணங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றதல்லவா? இந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை எந்த அளவிற்கு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய பழகிவிடு. இனியாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை எல்லாம் குறைத்து கொள்ளாமல் உனக்கிருக்கின்ற சந்தோஷங்களை அப்படியே வைத்து, என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று கொண்டால் எதிர்வருகின்ற சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த பிள்ளை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்று எண்ணி வருந்தாதே. இனி இந்த பிரத்யங்கரா சொன்னது போல அத்தனை தெய்வங்களினுடைய அருளாலும் உனக்கு நல்லது நடக்கும். நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை நல்லதும் உன் முன்னால் நடக்கும். எல்லா தெய்வங்களினுடைய அன்பும் அருளும் உன் இல்லத்தில் தாண்டவமாடும். உன்னுடைய நம்பிக்கை, நீ நடந்து கொள்கின்ற விதம், மற்றவர்களிடம் நீ நடந்து கொள்கின்ற உன்னுடைய நேர்மை என்று இவை எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷங்களை உணர்ந்து கொள்ள நீ தயாராக இரு. எந்த நேரத்தில் என்ன நடந்து விடுமோ என்று எண்ணி பயப்படாமல் உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தை உணராமல் இருந்து விடாதே. நீ உணராமல் விட்டுவிட்டால் அது உன்னுடைய தவறு. நீ பின்னால் ஒரு நாள் வருத்தப்படுவாய். இதுபோன்று ஒருவர் நம் வாழ்க்கையில் அன்று நம்மிடத்தில் வந்து பேசினாரே, நாம் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டோமே என்று. என் பிள்ளையை, யாருக்கும் எதையும் அள்ளி கொடுக்கச் சொல்லவில்லை. உதவி என்று வந்து நிற்கும் பொழுது இல்லை என்று சொல்லாதே என்றுதான் இந்த அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். அதிலும் குறிப்பாக நீ ஒருவருக்கு வணங்கும் பொழுது ஒருவேளை தெய்வம் ஏதாயினும் ரூபத்தில் உன் முன்னால் வந்து உன்னிடத்தில் கையேந்தி நிற்கலாம். உன்னை சோதித்து பார்க்கலாம். இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்றுவிட வேண்டும். என் பிள்ளையே, யாருக்கும் எந்த ஒரு உதவியை நீ செய்தாலும் உன்னிடத்திலிருந்து எதுவும் குறைந்து போவதில்லை. நீ செய்ய செய்ய உனக்கு மேலும் மேலும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அல்ல குறையாத விஷயங்களை எல்லாம் தெய்வம் உன் வாழ்க்கையில் கொடுக்கும். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலே போதும். இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்வாய். நீ அடைய நினைத்த விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக அடைந்து விடுவாய். நான் உனக்கு அதை நடத்தி கொடுப்பேன் என்பதை எப்பொழுதும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்ட இந்த வாழ்க்கையை எண்ணி வருந்தாமல் இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. முருகப்பெருமானை புரிந்து கொண்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் எந்த கவலையும் வேண்டாம்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.